நீங்க சும்மா அப்படி போட்டீங்கன்னா போதும் எப்படி எரியுது பாருங்க. டீ கடைக்கு பஜ்ஜி போண்டா போடுறதுக்கு நம்ம அடுப்பு மெயின். எல்லா பக்கம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டீ கடையில அடுப்பு எரிஞ்சதுன்னா மினிமம் 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் ஆகும். 100 ரூபாய்க்கு வரை இருந்தா போதும். டீ கடைக்காரங்க அந்த மாஸ்டருக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து புகை வராது. மெயினா கொஞ்சம் கூட புகை வரல பாருங்க. எவ்வளவு நெருப்பு எரியுது. சுத்தமா புகை வராதுங்க. ஒரே தோசை கல்லுல தோசையை ஊத்திக்கிறாங்க ஒரே அடுப்புல. உங்களுக்கு வரையும் பச்சி போண்டா போட்டுக்கிறாங்க. கேஸை விட வேகமா வேலையாகும். இதுல நிறைய அடுப்புல சமைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகம் தான் ஆகுங்க. இது 2000 ரூபாய் சிலிண்டர் எரியிற இடத்துல வெறும் 200 ரூபாய்க்கு வரை இருந்தா போதும். இது நீங்க மொத்த சமையலையும் முடிச்சிடலாம். 8500 ரூபாய் நம்மகிட்ட ஆரம்ப விலைங்க. எல்லாமே ஹெவி தான். நார்மல் கேஸ் அடுப்பு மாதிரி டைம் தாராளமா குறைச்சிக்கலாம் ஏத்திக்கலாம். மிச்சர் முறுக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுவே எடுத்து எண்ணெயை வடிச்சு உங்களுக்கு கீழே கொடுத்துரும். தாராளமா 100 கிலோ பிரியாணி இதுல போடலாம். ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சைடுல அங்க அடிக்காதீங்க பாருங்க. எவ்வளவு நேரம் 14 மணி நேரம் 14 ஹவர்ஸ் ஒன்னாதான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் எடுக்கும். ப்ரோ என்ன ப்ரோ அடுப்பு இந்த அளவுக்கு பயங்கரமா எரியுது? ப்ரோ இதான் ப்ரோ ராக்கெட் அடுப்பு. இந்த மாதிரி ஒரு கட்டை 2 கட்டை இருந்தா போதும். நீங்க சும்மா அப்படி போட்டீங்கன்னா போதும் எப்படி எரியுது பாருங்க. கேஸ்டிங் அயன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா 300 கிலோ வெயிட் வரும். அதான் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப சின்னதா தெரியும். ஆனா 300 கிலோ வெயிட்டுக்கு இந்த அடுப்பு. எதுக்காக ப்ரோ யூஸ் பண்றாங்க? எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன மெஸ்ல இருந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய பெரிய கேட்டரிங், ஹோட்டல், ஹாஸ்டல், ஸ்கூல், காலேஜ், கேண்டீன், உங்களுக்கு பெரிய மில்லு, கம்பெனி எல்லாத்துக்குமே இந்த அடுப்பு யூஸ் பண்றாங்க. ஓகே, இது யூஸ் பண்றது மூலமா என்ன ப்ரோ அட்வான்டேஜ் ஆக்சுவலா? உங்களுக்கு வந்து புகை வராது. மெயினா கொஞ்சம் கூட புகை வரல பாருங்க. எவ்வளவு நெருப்பு எரியுது. சுத்தமா புகை வராது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விறகு கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும். ரொம்ப கம்மியா விறகு இருந்தா போதும். நார்மலா ஒரு 300 கிலோ விறகு ஆகுது அப்படின்னா இதுல ஒரு 100 கிலோ விறகு இருந்தா போதும். அதாவது 10 கிலோ ஒரு இடத்துல 3 கிலோ விறகு இருந்தா போதும். கேஸை விட வேகமா வேலையாகும் இதுல. அது இல்லாம உங்களுக்கு செலவு கேஸ் வந்து 2000 ரூபாய் ஒரு சிலிண்டர். இது 2000 ரூபாய் சிலிண்டர் எரியிற இடத்துல வெறும் 200 ரூபாய்க்கு விறகு இருந்தா போதும். இது நீங்க மொத்த சமையலையும் முடிச்சிடலாம். ஓகே, இப்ப விறகுனா ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி விறகு தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கா ப்ரோ? அப்படின்னா நீங்க எந்த விறகு வேணா யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் காஞ்ச விறகு யூஸ் பண்ணா கொஞ்சம் கூட போக வராது. ஈர விறகு இருந்தா அது நப்பு லைட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப எப்படி ப்ரோ யூஸ் பண்றது? ஜஸ்ட் நீங்க நார்மலா விறகு போட்டுட்டு பத்த வச்சீங்கன்னா போதும். பத்த வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலேட்டர் கண்ட்ரோல் வந்துரும். கண்ட்ரோலரும் இருக்கு. ஆமாங்க. இந்த ஃப்ளேமை குறைச்சிக்கலாம் ஏத்திக்கலாம். நீங்க நார்மல் கேஸ் அடுப்பு மாதிரி ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். ஃப்ளேம் தாராளமா குறைச்சிக்கலாம் ஏத்திக்கலாம். கேஸ் ஸ்டவ்ல என்னென்ன சௌரியம் இருக்கோ அதே சௌரியம் இந்த விறகு அடுப்புலயும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இது என்ன சைஸ் ப்ரோ ஆக்சுவலா? இது வந்து 35 H2 மாடலுங்க இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 75 கிலோ அரிசி வைக்கலாம் இந்த அடுப்புல. பிரியாணி கூட ஒரே டைம்ல 75 கிலோ அரிசி வைக்கலாம். பிரியாணினா 50 கிலோ அரிசி 50 கிலோ கறி போட்டு தாராளமா 100 கிலோ பிரியாணி இதுல போடலாங்க. ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து ஹோட்டல்ல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ் கிடைக்கும்? அவங்களுக்கு தான் மெயினா கேஸ் கன்சம்ஷன் குறையும். ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரோ சேவ் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு இந்த அடுப்புல இந்த அளவுக்கு 75 கிலோ அரிசி சமைக்கிற ஹோட்டல்லாம் 2000 ரூபாய் சிலிண்டர் ஆகும். இதுல வெறும் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு விறகு இருந்தா போதும். ஒரு நாளைக்கு 1800 ரூபாய் மிச்சப்படுத்தலாம் தாராளமா. அவங்க 2 மாசத்துக்கு சம்பளம் கொடுத்துடலாம். அந்த ஓகே, இப்போ இதுல சமைக்கிறாங்கன்னா கிட்ட வரும்போது நெருப்பு ஹீட்டாலாம் இருக்காதா? அதுதான் செராமிக் கிளாஸ்ல போட்டு ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே, சைடுல அங்க அடிக்காதீங்க பாருங்க. எவ்வளவு நேரம் எரிஞ்சிட்டு இருக்குது. சைடுல சுடாது. சுடாது. ஓகே ப்ரோ, இப்போ இந்த பொசிஷன் எதுக்கு ப்ரோ? மேல பாத்திரம் வச்சதுக்கு அப்புறம் நீங்க விறகு போடுறது வந்து இந்த சைடுல இந்த டோர் வழியா விறகு உள்ள போட்டுக்கலாம். ஓகே, இது வழியா விறகு போட்டுக்கலாம். உள்ள போட்டுக்கலாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா சாம்பல் வந்து இதுல உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். எவ்வளவு நேரமா எரியுது இவ்வளவுதான் சாம்பல். ஓகே, ரொம்ப அதாவது விறகு முழுசா எரிஞ்சு கொஞ்சோண்டு சாம்பல் தான் உங்களுக்கு பெண்டிங் வரும். ஓகே, ஃபுல்லாவே எரிஞ்சிரும். முழுசா கம்ப்ளீட்டா எரிஞ்சிருங்க. ஓகே, இப்போ இதுல ஈரமான விறகும் போட்டா எரியும். தாராளமா போட்டா எரியுங்க. உங்களுக்கு ஏன்னா ப்ளோயர்ல தான் எரியுது. அதனால தாராளமா எரியும். இந்த ப்ளோயர் வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி ப்ளோயர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ வந்து கரண்ட் எவ்வளவு ப்ரோ செலவாகும்? 14 மணி நேரம் 14 ஹவர்ஸ் ஒன்னாதான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் எடுக்கும். 14 மணி நேரம் கண்டினியூஸா ரன் பண்ணலாம். கண்டினியூஸா ஒன்னாதான் 1 யூனிட் எடுக்கும். ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ளோயர் யூஸ் பண்றோம். ப்ளோயர் வந்து நான் டைரக்டா இம்போர்ட் பண்றோம். வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நிறைய இம்போர்ட் பண்றோம். ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எங்களோட பேசிக் அடுப்பு சின்ன அடுப்பு 45 kg வெயிட் வரும். சின்ன அடுப்பு 45 கிலோ வெயிட்டுங்க. இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்த சைஸ் அனுப்புறோம். ஆமாமா, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய எங்கிட்ட மொத்தம் 12 சைஸ் இருக்குதுங்க. ஓகே, இப்போ இந்த அடுப்புல எதுக்கு ப்ரோ யூஸ் பண்றாங்க? இது எல்லாமே ஹோட்டல், பேக்கரி, சின்ன கேண்டீன், மெஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. ப்ரோ இது என்ன அடுப்பு ப்ரோ இவ்வளவு ஹைட்டா இருக்கு? பெரிய மிக்சர் கம்பெனி, முறுக்கு கம்பெனிக்குலாம் யூஸ் பண்ற அடுப்புங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 லிட்டர் 150 லிட்டர் எண்ணெய் வச்சு ஒரே டைம்ல பொரிக்கிறதுக்கு. அதாவது டெய்லி 500 கிலோ இல்ல 1 டன் ப்ரொடக்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா மிக்சர் முறுக்கெல்லாம். அவங்களுக்குலாம் இந்த அடுப்பு வந்து ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயே ஆட்டோமேட்டிக் அடுப்புலாம் நாங்க வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன ப்ரோ பண்ணும்? அது நீங்க மிக்சர் முறுக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுவே எடுத்து எண்ணெயை வடிச்சு உங்களுக்கு கீழ கொடுத்துரும். சோ அது வந்து நீங்க எடுத்து பேக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இது வந்து இந்த சைஸ் தான் பண்ண முடியுமா? இதுக்கு என்ன சைஸ் பண்ணலாம்? இதுலயே எங்களுக்கு 4 சைஸ் இருக்குதுங்க. 50 லிட்டர் கெபாசிட்டி, 100 லிட்டர் கெபாசிட்டி, 150 லிட்டர் கெபாசிட்டின்னு ஒரு 4 சைஸ் வச்சிருக்கோம். சோ இதே மெத்தட்ல நீங்க அதையும் பண்ணிக்கலாம். இது என்னன்னா இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இதுல வந்து 6 லேயர் செராமிக் போட்டுருக்கோம் கிளாஸ். எவ்வளவு நேரம் எரிஞ்சாலும் கொஞ்சம் கூட சைடுல ஹீட்டே வராது உங்களுக்கு இந்த அடுப்பு. சூப்பர் ப்ரோ, இப்போ இங்க இருக்கிற இதெல்லாமே வித்தியாசமா
இருக்கு. இதெல்லாம் என்ன அடுப்பு ப்ரோ? இதெல்லாம் நம்ம தோசை தவாங்க. ஓ, இது வந்து நம்ம 2.25 தோசை தவா. இது 2.5 4, அது 2.5. இந்த 2.25 எல்லாம் பாத்தீங்கன்னா 400 கிலோ வெயிட் வரும் நம்மளுது. ஓகேங்க ப்ரோ. இப்போ இதுல வந்து எத்தனை தோசை ப்ரோ அட் டைம்ல ஊத்தலாம்? இதுல வந்து தோசைனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 தோசை போடலாங்க. 10 தோசை போடலாம், தாராளமா போடலாங்க. ரோஸ்ட்னா ஒரு 3 ரோஸ்ட் போடலாம். ஓகே. இது வந்து 2.5 4. இது வந்து நம்மளுக்கு 600 கிலோ வெயிட் வருங்க. ஓ, அது 2.5 வந்து பாத்தீங்கன்னா 3/4 டன் வெயிட் வருங்க. நம்மளுக்கு 3/4 டன்னே வந்து 3/4 டன் வெயிட் வருங்க. இதுக்கு மேல 4 கஞ்சி இருக்குதுங்க, அது 1.5 டன் வெயிட் வருங்க. ஓகேங்க ப்ரோ. எல்லாமே ரொம்ப ஹெவி ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். இப்போ இது ஹோட்டலுக்கு எல்லாமே வாங்குறாங்க. எல்லா ஹோட்டல், கேட்டரிங், பேக்கரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுலயே வந்து ஃபிஷ் தவா. பேக்கரினா என்னன்னா ஃபிஷ் தவாக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது மேல கல்லு போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்றாங்க. இதுலயுமே 4 லேயர் செராமிக் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இதுல எப்படி ப்ரோ நம்ம விறகு போடுவோம்? இதுல விறகு போடுறது சைடுல இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஓ, இப்படி கொடுத்துருவோம். ஆமா. ஓ, இப்போ இப்படி ஓபன் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். மேல கல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. சோ தேவையில்லாத இதெல்லாம் அங்க போயிருமா? இது அது வந்து உங்களுக்கு புகை வரது கிடையாது. இந்த இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் ஏர் மட்டும் தான் இதுல வெளியில போகும். ஓகே. இதுல ஹீட் ஏர் மட்டும் நம்ம மேல போற மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிருங்க. ஓகே. இப்போ இது இத்தனை பீஸ் ரெடியா இருக்கு அப்படிதான்? எல்லாமே ரெடியா இருக்குங்க. நம்மளுக்கு 6 ஷோரூம் இருக்குதுங்க. சோ அதனால இங்க இருந்து எனி டைம் எங்களுக்கு ஆர்டர் இருந்துட்டே இருக்கும். அதனால நாங்க ரெகுலராவே ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இதுலயுமே 4 லிட்டர் 4 லேயர் செராமிக் கிளாஸ் போட்டுருக்கோம். ஓகேங்க ப்ரோ. சோ இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு யூஸ் பண்றவங்களுக்கு. ஓகே. இப்போ இவ்வளவு பெரிய அடுப்பா இருக்குல ப்ரோ, இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நமக்கு? இதெல்லாம் மினிமம் 1 வீக் ஆகுங்க. ஒரு வாரம் ஆயிருங்க. இங்க இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஆர்டர் தான். ஓகே. வெளியில பார்த்த அடுப்பு ஆகட்டும், இங்க இருக்கிற அடுப்பு இதெல்லாம் பெங்களூர் போகுது. ஓகே. எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ஆர்டர் பேசிஸ் தான். ஆர்டர் பண்ணா ஒரு வாரத்துல மேனுஃபேக்சர் டெலிவரி கொடுத்துறலாங்க. ஓகே. இப்போ இங்க தான் எல்லாமே ரெடி ஆகுது அப்படிதான்? எல்லாமே இங்க தான் நம்மளது ஃபேக்டரி. ஈரோடு தாங்க. எல்லாமே ஈரோடு பள்ளிப்பாளையம் தான் நம்ம ஃபேக்டரி. இங்க தான் கம்ப்ளீட்டா எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றோம். ப்ரோ இப்போ இது என்ன செக்ஷன் ப்ரோ? ப்ரோ இதான் வந்து அடுப்பு நம்மளுக்கு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வெல்டிங் அடிக்கிற செக்ஷன்ங்க. ஓகேங்க ப்ரோ. சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் வர்க் பண்றாங்க. ஓ, 12 பேர் வெல்ட் பண்றாங்க. வெல்ட் அடிக்கிறது மட்டும் 12 பேர் இருக்காங்க நம்ம கிட்ட. ஓகேங்க. இதெல்லாம் ஃபினிஷிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 35 பேர் இருக்காங்க. ஓ, சோ அது இல்லாம எலக்ட்ரீஷியன் டீம், மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் தனித்தனியா இருக்காங்க நம்மகிட்ட. ஓகே ப்ரோ. இந்த சைஸ் மட்டும் சொன்னா போறோம், அதுக்கு ஏத்த மாதிரி வெல்ட் வச்சு கொடுத்துருவாங்க. ஆமாங்க. என்னென்ன சைஸ்ங்கிறது நம்ம வந்து எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருவோம். ஓகே. தனியா சூப்பர்வைசர் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா இங்க இருந்து அவங்க வெல்ட் பண்ணி நமக்கு முன்னாடி வந்து. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை அடுப்பு ப்ரோ நம்ம ரெடி பண்றோம்? ஒரு நாளைக்கு 10 ல இருந்து 15 அடுப்பு இங்க ப்ரொடக்ஷன் ஆகுங்க. 10 ல இருந்து 15 அடுப்பு கேரண்டே ப்ரொடக்ஷன் ஆகுங்க. ஓகே. ஏன்னா நம்மகிட்ட ஒரு 50 பேருக்கு வரமா டெய்லி பேஜஸ்ல நம்மகிட்ட ஒர்க் பண்றாங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டு பர்பஸ்க்காக கூட கேட்பாங்க, அதுவும் நம்ம ரெடி பண்ணி தருவீங்க? வீட்டுக்கு பண்றாங்க. நம்ம எல்லாமே ஹெவியா பண்றாங்கறனால மெயினா கமர்ஷியல் தான் மெயின் நம்மளுது. ஓகே. வீட்டுக்கு வந்து 1 2 நம்ம கொடுக்குறோம். ரொம்ப வேணும்னு கேட்கறவங்க நம்ம கொடுக்குறோம். மெயினா கமர்ஷியல் தான் முழுக்க. ஓகே. இப்போ வீட்டு பர்பஸ் வாங்கினா ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல ப்ரோ கிடைக்கும்? 8500 ரூபாய் தான் நம்மகிட்ட ஆரம்ப விலைங்க. எல்லாமே ஹெவி தான். ஓகே. நம்ம ஸ்டார்டிங் எடுப்பே முன்னாடி சொன்ன மாதிரி 45 கிலோ தான் ஆரம்ப வெயிட். ஆரம்ப அடுப்போட வெயிட். ஆரம்ப அடுப்பு கமர்ஷியல் அடுப்பு 45 கிலோ தான் வெயிட்டுங்க. இப்போ இது வந்து ஹோட்டல் இந்த மாதிரி ஸ்வீட் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிதான்? எல்லாமே ஹோட்டல், பேக்கரி, கேட்டரிங், உங்களுக்கு ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல், ஸ்கூல் கேன்டீன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. பல்கா ஒரு 20 பேருக்கு மேல எங்கெங்கெல்லாம் குக் பண்ணுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த அடுப்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, இப்போ இதில் சமைக்கிறதுனால டேஸ்ட் எதாவது மாறுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய அடுப்புல சமைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகம் தான் ஆகுங்க. ஓகே. அதே டேஸ்ட் கிடைக்கும்? ரொம்ப அதை விட அதிகமாகும். கேஸ்ல சமைக்கிறத விட விறகுல சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. உங்களுக்கு அந்த நான்வெஜ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஜூசியா ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம இங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் மட்டும் இல்லாம இப்ப புதுசா அந்த ஆந்திரா, கர்நாடகாக்கெல்லாம் ஒரே தோசைகள் சின்ன தள்ளுவண்டி கடையில தான் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதிகமா சாப்பிடுறாங்க. கண்டிப்பா. பெரிய ஆளுங்களே. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தோசைகள்ல தோசை ஊத்திக்கிறாங்க. ஒரே அடுப்புல உங்களுக்கு வரையும் பச்சி போடாம போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி அடுப்பு நாங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடுப்புல தோசையும் ஊத்துவாங்க. பக்கத்துல என்கிட்ட மெதுவடை. அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் உங்களுக்கு. ஓகே. இப்போ நிறைய கடைன்னு பாத்தீங்கன்னா டீ கடை தான் ஜாஸ்தியா இருக்கும். டீ கடைக்கு நம்ம எதாவது பண்ணி தரோம்? டீ கடைக்கு பஜ்ஜி போண்டா போடுறதுக்கு நம்ம அடுப்பு மெயின். எல்லா பக்கம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டீ கடையில அடுப்பு எரிஞ்சதுன்னா மினிமம் 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் ஆகும். 100 ரூபாய்க்கு வரை இருந்தா போதும். டீ கடைக்காரங்க அந்த மாஸ்டருக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பு ப்ராஃபிட்டா இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசிக்கு பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி அடுப்புலாம் எங்க கிடைக்கும் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ பிரதர் வந்து ரொம்ப வருஷமாவே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம் சொல்லுங்க. நம்ம கம்பெனி நேம் திருவள்ளுவர் இன்ஜினியரிங், திருவள்ளுவர் ஸ்டீல்ஸ், ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் நம்ம கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஷோரூம் இருக்குங்க. சென்னை, கொச்சின், பாலக்காடு, பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா பக்கத்துல தாச்சப்பள்ளிங்கிற ஊர்ல மொத்தம் 6 பக்கம் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்க அங்க போனீங்கன்னா பார்க்க முடியும். ரொம்ப அடுப்புக்குனே பியூர் அண்ட் பியூர் நம்ம ப்ராடக்ட் கோசரமே 6 ஷோரூம். எல்லாருமே இங்க ஈரோடு வந்து வாங்க முடியாது. ஸோ 6 ஷோரூம் வச்சிருக்கோம். நீங்க எங்க வேணா போய் பார்த்து வாங்கிக்கலாம். ப்ரோ இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து காமிச்சிருக்கீங்க. இப்போ காமிச்ச மாடல் மட்டும் தானே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு? இது இல்லாம நிறைய இருக்குதுங்க. எல்லாமே எங்களால வீடியோல கவர் பண்ண முடியல. நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப சாரி. எனக்கு இது இல்லாம நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாக் இருக்குது எங்ககிட்ட. ஸோ எனி டைம் வாங்கிக்கலாம். கஸ்டமைசேஷன் இந்த மிச்சர் கம்பெனி, முறுக்கு கம்பெனிக்கு அடுப்பு வேணும்னா மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி தருவோம். ஓகே. இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. அவங்க ஃபீட்பேக்ல எப்படி போகுது? எல்லாம் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட்ல இருக்கிற எல்லா
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நம்ம அடுப்பு நீங்க எங்கேயாவது யூஸ் பண்றதை பார்க்கணும், அப்படி ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா கேரண்டி எங்களால் ரெஃபரன்ஸ் தர முடியும். டேரக்டா அங்கே போய் பார்க்கலாம். தாராளமா நீங்க எங்க கஸ்டமர் எல்லாத்துக்கும் காமிக்கிறது ரெடியா இருக்காங்க. சோ நீங்க உங்க ஊர்ல நீங்க ஏதாவது அடுப்பு பார்க்கணும், எங்க அடுப்பு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ரெஃபரன்ஸ் தான். உங்க ஊர்ல உங்களுக்கு பக்கத்துல எங்க அடுப்பு எரியுது, உங்க இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்லயோ 20 கிலோமீட்டர்லயோ எங்க அடுப்பு கண்டிப்பா இருக்கும் இந்த 5 ஸ்டேட்ல. சோ அதனால நாங்க ரெஃபரன்ஸ் கண்டிப்பா தர முடியும் எங்களால. ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேர் இது வந்து கஸ்டமைஸா கேட்பாங்க, கஸ்டமைஸ் நம்ம ரெடி பண்ணி தரலாம். தாராளமா பண்ணி தரலாங்க. மிச்சர் கம்பெனி முறுக்கு கம்பெனிலாம் நம்ம கஸ்டமைசேஷன் நிறைய கேட்கறாங்க, தராங்க. ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு வாரண்டி அது மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்றாங்க? அடுப்பு 1 வருஷம் முழுக்க வாரண்டி கொடுக்குறாங்க. கேஸ்டிங் அயன்ல பண்றதுனால அவ்வளவு சீக்கிரம் எந்த கம்ப்ளைண்ட் வராது. ஒரு நாள் முழுக்க எரிஞ்சா கூட எந்த கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு ரொம்ப ஹெவியா தான் பண்றோம். அதை மீறி ஏதாவதுனாலும் நாங்க வாரண்டியில சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அடுப்புலாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேட்குற சைஸ்ல பிரதர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் இங்க எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ இருக்கும். தேங்க்யூ.